ஹலோ மக்களே, சிங்கப்பூரை எப்படி இந்த மாதிரி டெவலப்டு சிட்டியாக மாற்றுறாங்கன்ட்டு பின்னாடி அப்படியே ஒரு இது போட்டிருக்காங்க பாருங்கள். 1960 இங்கே பாருங்கள், 1963 வந்து இந்த ஹெச்டிபிலாம் ஸ்டார்ட் பண்ணாங்க வீடு கட்டுறது. இது எல்லாமே இங்கே ஷிப்கார்டு போர்ட்டு 1965 இந்த ஹெச்டிபி ஹவுசஸ்லாம் பிளானிங் போட்டு எப்படி கட்ட ஆரம்பித்தாங்க. அப்புறம் இந்த ரிவர் சைட் பாயிண்ட்லலாம் லோடிங் அன்லோடிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்களே, அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் வந்து இங்கே போர்ட்டெல்லாம் இருந்துச்சு. வெளிநாட்டிலேருந்து வர கார்கோலாம் இப்படி தான் வந்து அன்லோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே பார்க்கலாம், இந்த ஈஸ்ட் கோஸ்ட் பார்க்கில் வந்து செடிங்கெல்லாம் வச்சுருக்காங்க. நிறையா வந்து செடி நட்டுருக்காங்க சிங்கப்பூரில். 1977 நீங்கள் பார்க்கலாம் மெரினா பே. 1970 எப்படி மெரினா பே எப்படி இருந்திருக்கோ, இங்கே தான் அந்த ஷிப் பில்டிங் இப்போ இருக்குது. இங்கே பார்க்கலாம், இங்கே ஃபுல்டன் ஹோட்டல் இது. அப்போ எப்படி இருந்திருக்கோம் பாருங்கள், ஃபுல்லாக கடலோடு தான் சேர்ந்துருக்கு. அந்த மெரினா பே சைடு காணோம். இங்கே பாருங்கள், போட் கியூ ரிவர் அந்த பாயிண்ட்லாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணாங்க. ப்ளே கிரவுண்ட்ஸு 1984 85 இப்போ எப்படி பிளான், இப்போ எப்படி டோட்டல் சிங்கப்பூரை வந்து பிளான் பண்ணி இது பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்கள். நிறையா விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. 92 இது. பாருங்கள், நீ வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணி, மழை தண்ணி ஃபில்டர் பண்ணி அதை யூஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நிறையா குளம் அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. 2012 14 தான் இந்த கட்டியிருக்காங்க, இந்த கார்டன் பை த பேல. நிறையா விஷயம், சந்தோஷா ஐஸ்லேண்டு நிறையா விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரே வாட்டி டெவலப் பண்ணி பெரிய கண்ட்ரியாக மாறணும்னா முடியவே முடியாது. ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் பண்ணாக்கா நல்லா நாடும் வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக வந்து மாறும். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.